இப்போ பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, நீதிமன்றம் வழக்கு போட சொல்லிடுச்சு. அது போதுமா? ஆமா சார், வழக்கோடு நீ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுபடி நடவடிக்கை. அவர் படம் ஜாலியா கார்ல போயிட்டே வந்துட்டு இருப்பாரு. பேசின பேச்சுக்கு என்ன பண்ணலாம்? அமைச்சர் பதவியில இருந்து எடுக்கணும்ல. பெரியார், ஈவேரா இவங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, இவங்களோட அந்த 18+ கண்டென்ட் தான் அந்த மாதிரி வளர்ப்பா எனக்கு பார்க்கல தெரியுது. எல்லாத்தையும் மக்கள் திறந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஓசியில யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டர் பொன்முடி வந்து மக்களை வந்து இவ்வளவு தூரம் இழிவா பேசியிருக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். பொன்முடி அவர்களுக்கு வந்து சைவம்னா என்னென்ன ஞாபகம் வந்திருக்குன்னா, படுக்கிறது தான் ஞாபகம் வந்திருக்கு. போல பொன்முடிக்கு பெண்கள் வந்து படுக்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. விலை மாதம் 50 ஆண்டு கால அரசியல்ல இருக்கேன், மொழி போரையே நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், மொழிப்போர் தியாகின்னு சொல்ற மிஸ்டர் துரைமுருகன் சார் வந்து அவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம். அப்ப நாங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அமைச்சராகி அவரை வந்து நாங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையில பேசிட்டு நாங்க வந்து மன்னிப்பு கேட்டா அதை வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ டிஎம்கே வந்து ஏத்துக்கிறோமா சார்? 2026 தேர்தல்ல மொத்தமா மூட்டை முடிச்சானா கட்டிட்டு இடி ரைடுல எல்லா பேருமே திகார் ஜெயிலு, கர்நாடகா ஜெயிலு, தமிழ்நாடு ஜெயிலு, எல்லா ஜெயிலுமே நம்ப போகுது சார். அனைத்து அமைச்சர்கள் உள்ள போறாங்க சார். இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீரமுத்து அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப பொன்முடி வாரம் அமைச்சர், திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் இந்த வைணவம் சைவம் மதம் குறித்து பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அநாகரிகமாக பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சர்ச்சையில வெடிச்சிருக்கு. அவர் மீது திமுக தலைமை வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் இதை வந்து அரசியல் ஆக்குறது சரியா சார்? அரசியலாக்குறது சரியா அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப பொன்முடின்றவர் பாத்தீங்கன்னா நேத்து இன்னியாரும் அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. 6 முறை பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, 3 முறை வந்து அமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. ஒரு கல்வித்துறையில பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி அநாகரிகமாற்ற ஒரு பேச்சு வந்து ஏத்துக்கொள்ள முடியுமானா கண்டிப்பா ஏத்துக்கொள்ள முடியாது. அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்து மதத்தை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கேவலமா பேச முடியுமோ, திமுகன்ற ஒரு கட்சி பாத்தீங்கன்னா ஆபாச கட்சியா இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆபாச கட்சியா போயிட்டு இருக்கு. 18+ கண்டென்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் பேசல, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பெரியார், ஈவேரா இவங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, இவங்களோட அந்த 18+ கண்டென்ட் தான் அந்த மாதிரி வளர்ப்பா எனக்கு பார்க்கல தெரியுது. இந்த கட்சியில இருக்கவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல வேற ஒரு கட்சியில இருந்தோ, இல்ல அதிமுகல இருந்தோ, பாரதிய ஜனதா கட்சியில இருந்தோ, இல்ல இன்னொரு கட்சியில இருந்தோ, இல்ல வெளியே இருக்க தனிநபரோ இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து நம்ம நாட்டோட கண்களா நம்ம நினைக்கிறோம். பெண்கள் வந்து இந்த மாதிரி இழிவா பேசினா ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னா ஏத்துக்கிற மாட்டாங்க, கட்டாயம் ஏத்துக்கிற மாட்டாங்க. இது வந்து இந்த மாநில துணை பொதுச் செயலாளர்ல இருந்து மட்டும், கட்சியோட துணை பொதுச் செயலாளர்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அவங்க கட்சிக்கு வேணாம் பொன்முடி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அவ எங்களுக்கு மட்டும் வேணும்னு நாங்க எப்படி நினைக்க முடியும்? மக்களுக்கு மட்டும் வேணும்னு எப்படி நினைக்க முடியும்? அவரு 2 விதமா பேசியிருக்காரு நக்கலா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய் வந்து மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. 1000 ரூபாய் வந்து அந்த ஃப்ரீயா பணம் கொடுக்கணும் ரேஷன் கார்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு அதுவே ஆல்ரெடி ஒரு சர்ச்சை பேசி வந்துச்சு. பொன்முடி வந்து 1000 ரூபாய் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க எல்லாம் ஜாலியா கேர்ள்ஸ் ஃபுல்லா வந்து பாய் ஃப்ரெண்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை பேசினாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல வந்து இலவச பயணம், பெண்களுக்கான இலவச பயணம் கொடுத்தாங்க. அந்த இலவச பயணத்தை வந்து எப்படி சொன்னாருன்னா ஓசி பஸ்ன்னு சொன்னாரு. பொன்முடி வந்து அவர் யூஸ் பண்ற கவர்மெண்ட் கார் வந்து ஓசி, அதுக்கு போடுற டீசல் வந்து ஓசி, அவர் யூஸ் பண்ற செல்போன், எம்எல்ஏ ஃபுல்லா செல்போன்ஸ் வந்து ஓசி, 1,05,000 ரூபாய் மக்களோட வரி பணம் வந்து அதுவும் ஓசி, அவர் வெளியே போய் ஒரு பழம் வாங்குறாருன்னா அதுவும் ஓசி, அவர்கிட்ட இருக்க காவல்துறை வந்து ஓசி, எல்லாமே ஓசி, கவர்மெண்ட் கொடுக்குற பங்களா வந்து ஓசி, எல்லாத்தையும் மக்கள் திறந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஓசியில யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டர் பொன்முடி வந்து மக்களை வந்து இவ்வளவு தூரம் இழிவா பேசியிருக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். எல்லா பேரும் சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். அனைத்து பெண்களும் எல்லாரும் காலில் இருக்க செருப்பை கலட்டி இப்படியே நிக்கிறாங்க. செருப்பு மாலையும் அனுபவிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேல இருந்து போராட்டங்கள் இது பண்ணி செருப்பாலையும் அடிச்சிட்டாங்க. பொன்முடி செருப்பாலையும் அடிச்சிட்டாங்க, சாணியாலையும் அடிச்சிட்டாங்க, மனித சாணியாலையும் அடிச்சிட்டாங்க, எல்லாத்தினாலையும் அடிச்சிட்டாங்க. இப்போ பொன்முடி என்ன சொல்லியிருக்காருன்னா, சைவம் வைணவம் சொல்லி 2 இதா பிரிச்சிருக்காரு, இந்து மதத்தை பிரிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு முஸ்லீம்ஸையோ இல்ல வந்து கிறிஸ்டியன்ஸையோ வந்து அவர் எதுவும் பேசல. முஸ்லீம்ஸையோ கிறிஸ்டியன்ஸையோ பேசியிருந்தால் அவர் இன்னைக்கு நடமாட முடியுமா அப்படின்னா முடியாது கண்டிப்பா. ஏன்னா இந்துக்கள் எல்லாருமே கேனையங்க தானே, ஃபுல்லா நாங்க எல்லாருமே கேனையங்க தானே. இப்ப நீங்க வந்து சைவம் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு முதல்ல ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா சிவனும் சிவபெருமானும் முருகபெருமானும் 2 பேரும் தான் ஞாபகத்துல வருவாங்க.
பொன்முடி அவர்களுக்கு வந்து சைவம்னா என்னன்னு ஞாபகம் வந்திருக்குன்னா படுக்கிறது தான் ஞாபகம் வந்திருக்கு போல பொன்முடிக்கு. பெண்கள் வந்து படுக்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. விலை மாதும்ன்றே பாத்தீங்கன்னா அதுவும் மதிக்கக்கூடியவங்க தான். பெண்கள் தானே, அது அவங்களோட வயிற்று பொழப்புக்காண்டி அவங்க என்னமோ பண்றாங்க. அதுல இருந்து வர காசுலயும் உனக்கு வரி கட்டி தானே நீ வந்து ரோட்ல தெரியுற அமைச்சரா வந்து ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. வைணவம் அப்படின்றது வந்து ஒரு 12 நாயன்மார்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இருக்கையில வந்து அவர் வந்து அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வரல. இப்ப நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறணும். இப்ப ட்விட்டர்லயும் பாத்தீங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து ஆக்சுவலா கூகுள்லயே வந்து பான் வீடியோஸ் வந்து ஓப்பனாவே இன்னைக்கு ரிலீஸ் ஆகி எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பான் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளிப்பரப்புறதே வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல இருக்க முக்கியமான அமைச்சர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே ஷேர் பண்றது இல்ல. இன்னைக்கு இருக்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு, ஒரு முனைவர், ஒரு கல்வியாளர், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே ரன் பண்ணக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூத்தவர். அவர் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி அக்கா வந்து சொல்லியிருக்காங்க, மதிப்பிற்குரிய கனிமொழி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன பேசியிருந்தாலும் அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் போதுமா? அவர் வந்து அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடுத்தது மட்டும் போதுமா? திமுகல வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேச்சு கிடையாது, எவ்வளவோ பேச்சுகள், சர்ச்சைகளுக்கு. அதான் இப்ப பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, நீதிமன்றம் வழக்கு போட சொல்லிருச்சு. அது போதுமா? ஆமா சார், வழக்கு ஓடு, நீ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுபடி நடவடிக்கை. அவர் படம் ஜாலியா கார்ல போயிட்டே வந்துட்டு இருப்பாரு. பேசின பேச்சுக்கு என்ன பண்ணலாம்? அமைச்சர் பதவியில இருந்து எடுக்கணும்ல. உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காருல்ல, அமைச்சர் பதவியில இருந்து எடுத்தாதானே அடுத்து ஒரு அமைச்சர் வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. நீங்க பொன்முடியை மட்டும் நீங்க திமுக பொன்முடியை மட்டும் சொல்லக்கூடாது, பெரியாரோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க துரைமுருகன் ரீசெண்டா வந்து அவர் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாப்ல, நான் பேசின பேச்சுக்கு வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். துரைமுருகன்லாம் 50 ஆண்டுகால அரசியல்ல இருக்காரு. அது வந்து டங்கு ஸ்லிப் ஆகி. அது எப்படி சார் டங்கு ஸ்லிப் ஆகும்? துரைமுருகன் பேசியது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய குற்றம் கிடையாது. ஆனா பொன்முடி பேசியது மிகப்பெரிய இல்ல. பொன்முடி பேசியதும் குற்றம் தான். துரைமுருகன் பேசி சார் அவங்க ஒரு மன்னிப்பு கேட்டார். அவங்களாம் வந்து ஒரு அரசியல் அறிஞ்சவங்க சார், முக்கியமான இடத்துல இருக்காங்க. அவருமே பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு தக் லைஃப் வந்து யூடியூப்ல இருக்கு நிறைய, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு தூரம் ஒரு ஈஸியா மக்கள் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்கன்றனால அவங்க வந்து அப்படி பேசுறாங்களா? இல்ல அது வந்து அப்ப இவர் வந்து அறியாமை பேசினது யாரு? துரைமுருகன் வந்து அதுக்காண்டி வந்து ஒரு கலைஞர், மாண்புமிகு வந்து முன்னாள் முதல்வர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கதான் வந்து அவர் என்னதான் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. அரவாணின்னு சொன்னவங்க எல்லா பத்தியும் திருநங்கைகள்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தரமற்ற வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு மாற்றுத்திறனாளியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான், அவங்கள வந்து நம்ம தரக்குறைவா பேசக்கூடாது. அப்படி வந்து நான் வந்து மொழி 50 ஆண்டு கால அரசியல்ல இருக்கேன், மொழி போரையே நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், மொழிப்போர் தியாகின்னு சொல்ற மிஸ்டர் துரைமுருகன் சார் வந்து அவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாமா? அப்ப நாங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அமைச்சராகி அவரை வந்து நாங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையில பேசிட்டு நாங்க வந்து மன்னிப்பு கேட்டா அதை வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ டிஎம்கே வந்து ஏத்துக்கிறோமா சார்? ஏத்துக்கிறோமா? பொன்முடி அவர்களை வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. மக்கள் எல்லாரும், அவருமே பொன்முடி அவர்களுமே மன்னிப்பு கேட்டாரு. மக்கள் எல்லாரும் ஆக்ரோஷத்துல இருக்காங்க சார். இது ஒரு தடவை கிடையாது சார். டிஎம்கே வந்து கட்சி ரீதியா அவர் மேல நடவடிக்கை. டிஎம்கேவே வந்து ஒரு ஆபாச கட்சி இல்ல சார். இன்னொரு அந்த சிவாஜின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் எல்லாம் இருக்காங்க, நான் வந்து பார்த்தாலே பத்திக்கிறோம்னு சொல்றான். அவனுங்க கூட்டு வந்து மதுரையில விட சொல்லுங்க, நாங்க என்ன பத்திக்கிற வைக்கிறோம் மட்டும் பாருங்க. இல்ல சிவாஜி இவரு பொன்முடி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாரு. திரு மு.க. ஸ்டாலின் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனே வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு. இதுக்கு மேல என்ன சார் உச்சகட்டம் சார், அவருடைய அரசியல் வாழ்க்கையை நீங்க முடிவுக்கு வந்து என்ன சார் கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க? கட்சியில இருந்து நீக்கினா போதுமா சார்? திமுகவோட இந்து மதம்ன்றது மிகப்பெரிய போற்றலுக்குரியது. ஆமா சார், சிவனோட சட்டம் கோர்ட் முடிவு பண்ணு சார், கோர்ட் முடிவு. நான் ஒரே நிமிஷம் சார், மு.க. ஸ்டாலின் வந்து நீங்க ஆட்சி செய்யறது தமிழகத்துல அவர் ஒரு மனிதர். நம்ம உலகத்தையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இவ்வளவு ஒரு வக்கரமான சொல்லுனால திமுக வந்து 80% இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லி 80% இந்துக்கள் கட்சி திமுக அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுல இருக்க ஒரு இந்துக்கு கூட கொந்தளிக்கலையா? சைவம்னா வந்து பட்டையடிக்கிறது, அப்ப சைவம்னா படுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. வைணவம்னா நிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. நிக்கிறதுக்கு 5 ரூபா, படுக்கிறதுக்கு 10 ரூபான்னு சொல்லியிருக்காப்ல. இதை எத்தனை குழந்தைகள் பாக்குறாங்க, எத்தனை 18+ உள்ள பசங்க பாக்குறாங்க, எவ்வளவோ பெண்கள் பாக்குறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், வீட்டுக்கு போய் நான் ஒரு வார்த்தை சார், இந்த மாதிரி ஆட்களை மக்கள் வாக்குகள் மூலமா தோற்கடிக்க வேண்டியது, திரும்ப ஏன் அவங்களுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க சார்? ஒரு விஷயம் சொல்றேன், மக்களோட அறியாமை சார். மக்களை தான் ஏமாத்துறீங்களா சார்? நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், மக்களோட அறியாமை சார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 50 விழுக்காடு மக்கள் பாத்தீங்கன்னா கஷ்ட நிலையில தான் இருக்காங்க. சித்தாள் வேலை பாக்குறவன், கொத்தனார் வேலை பாக்குறவன், தோட்ட வேலை பாக்குறவன், 100 நாள் வேலை பாக்குறவன். திமுக
எனும் ஒரு ஃப்ராடு கட்சி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கான். 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் சார். அறியாமை வறுமையில இருக்க மக்கள் என்ன சார் செய்வான்? வறுமையில இருக்கவன் என்ன சார் செய்வான்? இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அப்ப 1000 ரூபாய் வந்து நமக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுக்குறாரு, அவருக்கு விசுவாசம், நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி தான் ஓட்டு போடுறாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து நல்லவர்னு சொல்லி எல்லாம் ஓட்டு போடல, அவங்க ஏமாத்தி ஓட்டுவாங்க. 2026 தேர்தல்ல மொத்தமா மூட்டை முடிச்சானா கெட்டிட்டு இடி ரைடுல எல்லா பேருமே திகார் ஜெயிலு, கர்நாடகா ஜெயிலு, தமிழ்நாடு ஜெயிலு, எல்லா ஜெயிலுமே நம்ப போகுது சார். அனைத்து அமைச்சர்களும் உள்ள போறாங்க சார். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சார், சேகர் பாபுன்னு சொல்லி இந்து மதத்தை மட்டும் ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்னு எனக்கும் தெரியல சார். நாங்க மட்டும் வந்து இழிச்சவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்து இந்த திமுகன்ற ஒரு கட்சியை கூண்டோட வந்து உள்ள தள்ளுறதா எங்களோட முதல் வேலை சார். அதுக்கு நாங்க இளைஞர்களாகிய நாங்கள் எல்லாருமே, நாங்க இந்து மதத்துல பிறந்த நாங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம் சார். திமுக இந்து மதத்துல இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். இதே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து வெள்ளியிலே பீரோ செஞ்சு கொடுக்குறாங்க, எத்தனையோ கோவில்களுக்கு போறாங்க. அப்ப வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களே ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாம, கடவுள் இல்லாமையா வந்து நீங்க இப்படி ஆயிருக்கீங்க. அவங்க போய் நீங்க செய்யற தப்புகளா எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப சேகர் பாபுன்றவர் பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு. கோவில்ல வந்து வருமானத்தை வச்சுதான் அவங்க டோட்டலா ஓட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்க இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான வேலைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டு இருக்காங்க. உண்டியல் வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவர் பாத்தீங்கன்னா கலைஞர் முன்னாள் முதல்வர், அவர் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய சமாதியில போய் கோபுரத்தை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க சார். வேற எதுவுமே கிடைக்கலையா? நான் என்ன சொல்றேன், வேற எதுவுமே கிடைக்கலையா? கிறிஸ்டியானிட்டியோட வரையலாம்ல, முஸ்லீம்ஸோட வரையலாம்ல, தைரியம் தானே உனக்கு, தைரியம் இருக்குல்ல, நீ பெரிய ஆள் தானே, நீ அமைச்சர் தானே, நீ வரையலாம்ல. ஆனா இந்து மதத்தை மட்டும் ஏன் இவ்வளவு வக்ர குணத்தோட எங்களை மட்டும் ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி அதுதான் சார். திராவிட முன்னேற்றங்களோன்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டை விட்டு வெகு விரைவில் கூண்டோட காலி செய்யப்படுவது உறுதி. பொன்முடிக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் சார்பா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நாங்க அவரோட பதவி அமைச்சரா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியில இருந்து அவரை வெகு விரைவில் நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலி பதிவு மூலமா கேட்கிறேன். ரொம்ப நன்றி சார்.